வானிலை என்பது இடத்திற்கு இடம் மாறக்கூடிய ஒன்று. மழை, வெப்பம், காற்று, புயல், சூறாவளி என்று இதன் வடிவங்களோ அதிகம். அழகான வானவில் முதல் ஆக்ரோஷமாக சீரும் புயல் வரை உள்ளடக்கியது இந்த வானிலை. இந்த வானிலையை விஞ்ஞானத்தோடு பார்க்கும் பொழுது அதன் எதிர்கால வினோதங்களையும் எதிர்கால முன்னெச்சரிக்கைகளையும் சேர்ந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். சூரிய ஒளியோடு சேர்த்து இந்த வானிலையில் ஏற்படும் பல அதிசயங்களையும் நம்மால் காண முடியும். இந்த வானிலை கிரகங்களுக்கு கிரகங்கள் மாறுபடுகின்றன. ஏன் ஒரு இடத்திற்கு இடம் கூட மாறுபடுகின்றது. வானிலை முன்னறிவிப்பு என்பது தொழில்நுட்பத்தின் உதவியுடன் வானிலையை கணிக்கும் ஒரு விஞ்ஞான அறிவியலாகும். அது அவசியமும் ஆகும். மேலும் வானிலை அறிவியலின் விஞ்ஞான வரலாறு பற்றிய பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் லோகநாயகி அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். மேடம், வெதர்ன்னு சொல்கிறோம்ல, வானிலை அப்படின்னா என்ன? அதை எப்படி அறிவியல் ரீதியாக பார்க்கலாம்? வெதர் அதாவது வானிலை என்பது குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல உள்ள அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ், அதாவது வளிமண்டல நிலைன்னு சொல்லலாம். அதாவது வெப்பநிலை, ஈரப்பதம், காற்று, மழை, பனி இதெல்லாம். சம்மரில் மே மந்த் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஹாட்டாக இருக்கும். நம்ம காட்டன் ட்ரெஸ் போட்டுட்டு இளநீர், மோர் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் நியூசிலாந்தில் பார்த்திங்கன்னா அங்கே தெர்மல்ஸ் போட்டிருப்பாங்க, க்ளவுஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஒரே மந்த்து தான், ஆனால் வாழ்க்கை முறை வெவ்வேறாக இருக்குது. ஏன் என்னன்னு பார்த்திங்கன்னா வெப்பநிலை தான். வெவ்வேறு ஹெமிஸ்பியரில் இருக்கிறதுனால வெப்பநிலை வேறுபாடாக இருக்குது. இந்த மாதிரி வெப்பநிலை, ஈரப்பதம், காற்று, பனி இதெல்லாம் இடத்துக்கிடம் வேறுபடுது. இந்த நிலை விரைவாக மாறலாம். காலையில் வெயிலாக இருக்கும், தொடர்ந்து மழை பெய்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ குறுகிய காலத்துக்கு தான் இருக்கும். சில மணி நேரங்கள்லேருந்து சில நாட்கள் இருக்கலாம். மழை, பனி, வெயிலாக இருக்குமா, இல்லை மேகமூட்டமாக இருக்குமா, வெப்பம் அதிகமாக இருக்குமா, குறைவாக இருக்குமா, இந்த மாதிரி தகவல்கள்லாம் பெறுகிறோம். இதைத்தான் வானிலை, அதாவது வெதர்னு சொல்கிறோம். அறிவியல் என்பது இயற்கை உலகத்தை பற்றி கூர்ந்து நோக்கி பரிசோதனை செய்து ஆராய்ந்து மற்றும் பகுப்பாய்வு செய்து மற்றும் பலவற்றின் மூலம் அறிவை வளர்க்கும் ஒரு பெரிய துறைன்னு சொல்லலாம். அறிவியலில் பல பிரிவுகள் இருக்குது. உதாரணமாக வேதியியல், உயிரியல், இயற்பியல், வானிலை அறிவியல் போன்றவை. வானிலையியல் அதாவது மெட்டீரியாலஜி என்பது அறிவியலோட ஒரு பகுதி. வானிலை, வளிமண்டல நிலைகள், பருவமழைகள், பருவ மாற்றங்கள், வெதர் பேட்டர்ன்ஸ் அதை பற்றியும் அவற்றின் காரணங்களை ஆய்வு செய்யும் அறிவியலின் ஒரு கிளை தான் மெட்டீரியாலஜின்னு சொல்கிறோம். வானிலையே கணிக்கிறது ஏன் முக்கியம்? வானிலை கணிப்பு பல காரணங்களுக்காக முக்கியமாக இருக்குது. ஏன்னா அது நம்ம டே டு டே லைஃப்பில் வாழ்வதற்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் திட்டமிடலுக்காக தேவையாக இருக்குது. புயல், சூறாவளிகள், வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களின் போது முன்னெச்சரிக்கையாக இருக்க உதவியாக இருக்குது. இதன் மூலம் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு அரசு பேரிடர் எச்சரிக்கைகள் தருவதற்கும் பாதுகாப்பு மற்றும் அவசர கால நடவடிக்கைகள் எடுக்கவும் முடியும். தேவைப்பட்டால் பொதுமக்கள் அவங்களோட இடத்தை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிறதுக்கும் அவர்களோட உயிர்கள் மற்றும் பொருட்களுக்கு ஏற்படும் சேதங்களை குறைக்கவும் முடியும். ஃபார்மர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க சீசன்ஸ் பேஸ் பண்ணி தான் பயிரிடுவாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அதில் மழை மாதம் தான் மழை ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ வாழை, மஞ்சள் போன்ற பயிர்கள் எல்லாமே ஆடியில் விதைச்சா அதிகமாக மகசூல் கொடுக்கும். வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று அந்த டைமில் வர வானிலை வாய்ப்புகளை அடிப்படையாக வச்சு தான் அவர்களுடைய பயிர்கள் மற்றும் உடைமைகளை பாதுகாக்க முடியும். மழை, காற்று மற்றும் பனி இதெல்லாம் விமான போக்குவரத்தை பாதிக்கும். ஸோ விமான போக்குவரத்தின் போது விமான பயணிகள் மற்றும் விமான சேவைகள், விமானங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த உதவியாக இருக்கும். இதே மாதிரி புயல்கள், சூறாவளிகள் போன்ற கடல் சீற்றங்களின் போது வானிலை முன்னறிவிப்பு கப்பல் மற்றும் மீனவர்களின் பாதுகாப்புக்கு பேருதவியாக இருக்கும். நமக்கு தெரியும், சூரிய ஒளியிலிருந்து நம்ம சோலார் எனர்ஜி தயாரிக்கிறோம், காற்றிலிருந்து விண்ட் எனர்ஜி தயாரிக்கிறோம். ஸோ இந்த சூரிய ஒளி மழை டைமில் நமக்கு எலக்ட்ரிசிட்டி பற்றாக்குறை வரும். ஸோ முன்னெச்சரிக்கையாக எலக்ட்ரிக் எனர்ஜி சேவ் பண்ணலாம். வானிலை முன்னறிவிப்புனால நம்ம எலக்ட்ரிக் எனர்ஜியை சேவ் பண்ண முடியும். சூரிய ஒளி மற்றும் காற்றின் வேகத்தை கரெக்டாக கணிப்பதற்கு வானிலை கணிப்பு அவசியமாக இருக்குது.
காற்றின் தரம் மற்றும் மாசுபாடு பற்றிய அந்த டேட்டாஸ் தரவுகளை மக்களுக்கு சொல்றதால மக்களுக்கு சுற்றுப்புற சூழ்நிலை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். வெப்பநிலை அதிகமாக உள்ள அக்னி நட்சத்திரம் சமயங்களையும் ஹீட் வேவ்ஸ் டைமில் நார்த் இந்தியாவில் இருக்கிற மாதிரி வெப்பநிலை ரொம்ப கம்மியாக இருக்கும்போது வானிலை முன்னறிவிப்பு உதவியாக இருக்கும். சுற்றுலா மற்றும் போக்குவரத்துக்காக வெளியில் செல்ல பிளான் பண்ணும் போதும் கட்டிட மற்றும் வணிக ரீதியிலான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கவும் உதவியாக இருக்குது. ஸோ வானிலை கணிப்பு என்பது வெப்பநிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, அன்றாட வாழ்க்கைக்கு சரியான திட்டமிடலுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கும் முக்கியமானதாக இருக்குது. நம்மளோட முன்னோர்கள் எப்படி வானிலையை கணித்தார்கள்? நம்மளுடைய முன்னோர்கள் வானிலை மற்றும் காலநிலையை தெரிஞ்சுக்க பல வழிகளை பயன்படுத்தினாங்க. அவங்க நவீன கருவிகளை பயன்படுத்தலை, ஆனால் வானிலை மற்றும் காலநிலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக பல்வேறு இயற்கை யுக்திகளை பயன்படுத்தினாங்க. அவங்க மேகங்களை பார்த்து மழை மற்றும் புயல் வருவதை கணிச்சாங்க. வெப்பநிலை ஏற்படுற மாற்றம், காற்றின் திசை, வேகத்தை கவனித்து அப்புறம் அந்த மழை அல்லது வெயில் வருவதை கண்டுபிடிச்சாங்க. விலங்குகள், பறவைகள் மற்றும் தாவரங்களின் செயல்பாடுகள் மூலம் அது மூலமாக வானிலை மாறுதல்களை கணிச்சாங்க. உதாரணமாக மரங்களில் பூக்கள் பூக்கிறது, சில பறவைகள் வேறு திசையில் பறக்கிறத பார்க்குறப்ப, இல்லைன்னா எறும்புகள் இந்த உணவுகள் சேகரிக்கும் போது இதெல்லாம் பார்த்து மழை அண்ணன் வெயில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி கிரகங்கள் மற்றும் விண்வெளி நிகழ்வுகளை பார்த்து வானிலை பற்றிய கருத்துக்களை அவங்க முன்னாடியே கணிச்சாங்க. கிரகங்கள் ஏற்படுற மாற்றத்தினால தான் மழை வெயில் வருதுன்னு அவங்க நம்பினாங்க. நதி, மலைகள் போன்றவற்றை பார்த்தும் வானிலை தெரிஞ்சுக்கிட்டாங்க. சம்மர் சீசன் நதியில் அவ்வளோதான் தண்ணி இருக்காது இல்லையா? ஸோ முன்னோர்கள் வானிலை மாற்றங்களை கணிக்க இந்த மாதிரி பறவைகள், தாவரங்கள், விலங்குகளோட பிஹேவியர், கிரகங்கள் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. மேடம், சங்க இலக்கியம் வானிலை பற்றி என்ன சொல்லுது? சங்க இலக்கியத்தில் புயல் பற்றி அவ்வளவா சொல்லலை. சங்க இலக்கியம் சங்ககால மக்களின் வாழ்க்கை, பண்பாடு மற்றும் இயற்கை பற்றி பல கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கு. அதில் காலநிலை மற்றும் வானிலை தொடர்பான பல குறிப்புகளும் அதன் முக்கியத்துவத்தையும் விவரிக்கும் பல பாடல்கள் இருக்குது. சங்க கவிதைகள் அப்புறம் புலவர்களின் பாடல்களில் மழை பருவம், கோடை பருவம், குளிர் பருவம் அதை பற்றின விஷயங்கள் இருக்குது. அதர்வ வேதம் போன்ற வேதங்களில் கூட மழை, புயல் பற்றி சொல்லியிருக்காங்க. வராகமிகிரா என்பவர் எழுதிய பிருகத் சம்ஹிதா என்ற புக்கில் கூட வானிலை பற்றிய விவரங்கள் இருக்குது. சங்க இலக்கியத்தில் காற்று வரும் திசையை குறிக்கும் சொற்கள் உள்ளது. தலைவன் தலைவி பாடல்களில் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கோடைனா மேற்கிலிருந்து வரும் காற்று, தென்றல்னா தெற்கிலிருந்து வரும் காற்று. அதுபோல் காற்று வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை மைல்டாக இருக்கா, காற்றின் வலிமையை குறிக்கும் சொற்களும் இருக்குது. 10 பாட்டு 8 தொகை போன்ற நூல்களையும் பருவநிலைகளின் மேன்மையை பற்றி பல பாடல்கள் இருக்குது. சங்க இலக்கியங்களில் மருதம், முல்லை, பாலை, நெய்தல் மற்றும் குறிஞ்சி அதோட சீசன்ஸ் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையான உறவை நம்ம இன்னும் புரிஞ்சுக்கிறது அவசியம்னு நான் நினைக்கிறேன். சங்க இலக்கியத்தில் உள்ள வானிலை பற்றி நிறைய புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. முனைவர் மு. தங்கராசு அவர்களோட சங்க இலக்கியத்தில் நிலவியல் என்ற புக்கு, அப்புறம் டாக்டர் மு. வரதராசன் அவர்களோட பழந்தமிழ் இலக்கியத்தில் இயற்கை, முனைவர் வாசுப மாணிக்கம் எழுதிய தமிழ் காதல், இது போல நிறைய புக்ஸ் இருக்குது. சங்க இலக்கியத்தில் வானிலை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ இந்த டாப்பிக்கில் இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேடம், முந்தைய காலத்தில் கிரேக்க அறிஞர்கள் எப்படி வானிலையை கணித்தார்கள்? வானிலை அறிவியல் இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தப்ப இந்திய காலத்தில் பண்டைய கிரேக்க அறிஞர்கள் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருந்தது. அரிஸ்டாட்டில் அவர் ஒரு கிரீக் ஃபிலாசபர். அவர் வந்து குறிப்பிட்ட திசையிலிருந்து வரும் காற்று, காற்றோட திசை மற்றும் மேகங்களின் இயக்கம் இதெல்லாம் குறிப்பிட்ட வானிலையுடன் தொடர்புடையது அப்படின்னு நம்பினார். வானிலை மாற்றங்களை கணிக்கிறதுக்கு மேகங்கள் மற்றும் காற்றின் இயக்கத்தை கணிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தென்மேற்கு காற்றை புயலின் முன்னறிவிப்பாக எடுத்துக்கிட்டாங்க. குறிப்பாக வடக்கிலிருந்து வரும் காற்றுனால குளிர்ச்சி ஏற்படும், அதே சமயம் தெற்கிலிருந்து வரும் காற்றுனால வெப்பம் ஏற்படும்னு எடுத்துக்கிட்டாங்க. மேலும் சூரியன், சந்திரன் போன்ற நட்சத்திரங்கள், கடல் அலைகளின் நிலைகள், அவற்றோட இயக்கங்களையும் இடி, மின்னல் போன்ற புயல்களையும் கவனிச்சு இதெல்லாம் தெய்வ செயல் அப்படின்னு நம்பினாங்க. ஜிஎஸ் என்ற கடவுள்களின் ராஜா தான் இடி மற்றும் மின்னல் வர காரணம் என்றும், போசிடான் என்ற கடல்கள் மற்றும் புயல்களை கட்டுப்படுத்துவதாகவும், அதே போல சிரியஸ் என்ற நட்சத்திரம் தோன்றுச்சுன்னா அது மழை மற்றும் வெப்ப காற்றின் தொடக்கம்னு அவங்க நம்பினாங்க. அப்புறம் விலங்குகள், பறவைகள் மற்றும் தாவரங்களின் செயல்பாடுகளின் மூலமாக வானிலை மாறுதல்களை கணிச்சாங்க. கிரேக்கர்கள் காற்றோட திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போவே பேசிக் விண்வெயின்ஸ் பயன்படுத்தியிருக்கலாம். குறிப்பாக மாலுமிகளுக்கு வானிலையை புரிஞ்சுக்கிறதுக்கும் கணிக்கிறதுக்கும் காற்றின் திசை முக்கியமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இயற்கை நிகழ்வுகளின் மூலம் முந்தைய கிரேக்க அறிஞர்கள் வானிலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க.
வானிலை அறிவியலின் விஞ்ஞான வரலாறு பற்றிய கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். வானிலை அறிவியலின் விஞ்ஞான வரலாறு பற்றிய கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. அரிஸ்டாட்டில் மீடியராலஜி என்ற புத்தகம் எழுதியிருந்தாரு. அந்த புத்தகம் எதை பத்தி குறிக்குது? அது என்ன எழுதியிருக்காரு? அரிஸ்டாட்டில் என்ற புகழ்பெற்ற கிரேக்க தத்துவ ஞானி அவர் மெட்டீரியாலஜிகா என்ற புக் 300ஆம் ஆண்டு எழுதினார். இயற்கை விஞ்ஞானம் பற்றி ஆய்வுகளை குறிக்கும் ஒரு புக்கு. இதில் பல நிகழ்வுகள் விளக்கப்பட்டிருக்கு. அவரோட ஒர்க் 4 புத்தகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இப்போ உள்ள எடிட்டர்ஸ் அதை 4, 5க்கு மேலே கூட புக்ஸ் போட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு புக்கில் எலிமெண்ட்டுகள் மற்றும் வானிலை நிலைகள், அதாவது அரிஸ்டாட்டில் உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் நிலம், நீர், நெருப்பு, காற்று போன்ற 4 எலிமெண்ட்டுகளால் ஆனது அப்படின்னு சொன்னார். இந்த எலிமெண்ட்ஸில் நடக்கிற சேஞ்சஸ்னால தான் வானிலை மற்றும் இயற்கை நிகழ்வுகள் உருவாதாக அவர் நம்பினார். எல்லா வானிலை நிகழ்வுகளுக்கும் காரணம் வெப்பம், குளிர்ச்சி, இந்த 2 காரணம் தான் அப்படின்னு நம்பினார். வெப்பநிலையில் ஏற்படுற மாற்றங்கள் தான் மேகங்கள், மழை மற்றும் பிறவற்றை உருவாக்கலாம். உதாரணமாக ஈரமான காற்று குளிர்ச்சி அடையும் போது மேகங்கள் உருவாகுது, மேகங்கள் திரவமாக ஒடுங்கும் போது மழை பெய்யுதுன்னு சொல்லியிருக்காரு. அரிஸ்டாட்டில் பூமியின் மேற்பரப்பில் ஏற்படுற மாறுபட்ட வெப்பநிலையால் வெவ்வேறு விதமான காற்று எவ்வாறு ஏற்படுகிறது என்பதற்கான அடிப்படை புரிதலை ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். அப்புறம் 2வது புக் வானிலை நிகழ்வுகள் மற்றும் அவற்றுக்கான காரணங்கள். இந்த புக்கில் அரிஸ்டாட்டில் மழை, மின்னல், அப்புறம் மேகங்கள் எப்படி உருவாகுதுன்னு விளக்கமாக சொல்லியிருக்காரு. காட்டில் உள்ள நீர் சுருங்குவதால் தான் மழை பொழிகிறது, அதாவது கண்டென்சேஷன் ஆஃப் ஏர்னு சொல்லலாம். சூடான மற்றும் குளிர்ந்த காற்றின் மோதலால் மின்னல் ஏற்படுதுன்னோ, மின்னல் என்பது வளிமண்டலத்தில் உள்ள அழுத்தத்தை விடுவிப்பதாகவும், மின்னல் என்பது மேகங்களிலிருந்து வெளிப்படும் ஒரு வகையான சக்தியாகவும் விளக்கியிருக்காரு. அரிஸ்டாட்டில் மேகங்கள் உருவாகுவதை பற்றி விரிவாக ஆராய்ச்சி பண்ணார். பூமியின் மேற்பரப்புக்கு அடியில் காற்றின் இயக்கம் காரணமாக தான் பூகம்பங்கள், அதாவது எர்த்குவேக்ஸ் ஏற்படுது. அதே போல் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையிலான தொடர்புனால தான் அலைகள் உருவாகுதுன்னு சொன்னார். 3வது புக்கில் 3rd புக் உலகின் பருவநிலைகள் மற்றும் அவற்றின் காரணங்கள். அவர் உலகத்தை வெப்பமான, மித வெப்பமான, குளிர் மண்டலங்களாக பிரித்தார். வெப்பமான பகுதிகளில் கடுமையான வெப்பம் காரணமாக வறண்ட காலநிலைக்கு வழிவகுக்குதுன்னோ, அதே நேரத்தில் குளிர் பிரதேசங்கள் நிறைந்த உறைபனி அல்லது பனியுடன் இருக்கின்றன என்றும் சொல்லியிருக்காரு. நிலம், மலைகள், கடல் போன்ற வானிலை மாற்றங்கள் எப்படி பாதிக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணார். கடற்கரைக்கு பக்கத்தில் உள்ள பகுதிகளில் வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் விளக்கியிருக்காரு. 4வது புத்தகம் பார்த்தீங்கன்னா வானில் உள்ள விண்வெளி பிரிவுகள் மற்றும் அவற்றின் தாக்கம். இந்த புக்கில் அவர் வால்மீன்கள் போன்ற விசித்திரமான நிகழ்வுகளை பற்றி சொல்லியிருக்காரு. வால்மீன்கள் மேலடுக்கு வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களால் தான் ஏற்பட்டதாக அவர் நம்பினார். அவருக்கு பின்னாடி வந்த சயின்டிஸ்ட் அவரோட இந்த நிகழ்வுகளை பற்றிய அவரது புரிதல் அறிவியல் ரீதியாக கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அரிஸ்டாட்டிலோட பல கருத்துக்கள் நவீன அறிவியலால் மாற்றப்பட்டிருந்தாலும் வானிலை, வளிமண்டல அறிவியல் பற்றிய ஆய்வுக்கு அடித்தளம் அமைப்பதில் அவரோட பணி இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். வானிலை துறைக்கு அல்பெருனியோட பங்களிப்பு என்ன? அல்பெருனி 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு அறிஞர், கணிதவியலாளர், பேராசிரியர். அவர் அஸ்ட்ரானமி, மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், ஜியாகிரஃபி, மெட்டீரியாலஜி போன்ற பல்வேறு துறைகளில் இருந்தாலும் அவர் மெட்டீரியாலஜிக்கு அவரோட பங்களிப்பு மிக அதிகம்னு சொல்லலாம். அவர் ஒரு புக் ஒன்று எழுதியிருக்காரு, புக் ஆஃப் இந்தியா ஆன் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அந்த புக்கில் வெவ்வேறு மண்டலங்களில் உள்ள பருவநிலைகள் பற்றி எழுதியிருக்காரு. அல்பெருனி புவி மற்றும் வானியல் தொடர்பாக புவியின் அமைப்பு, பரிமாணம் மற்றும் காற்றோட இயக்கம், வெப்பநிலை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இதன் மூலமாக பூமியின் சுழற்சி மற்றும் அதன் வானிலை மாற்றங்களை புரிந்து கொள்ள உதவி பண்ணியிருக்காரு. அல்பெருனி காற்றோட தன்மை, அப்புறம் வானிலையில் காற்றழுத்தத்தின் விளைவுகள் குறித்து கூர்ந்து கவனித்தார். முந்தைய அறிஞர்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வானிலை முறைகளை புரிந்து கொள்வதற்கான அதிக பகுப்பாய்வு அணுகுமுறையை அவரது பணி பிரதிபலித்ததுன்னு சொல்லலாம். அல்பெருனி வெப்பநிலை பற்றி ஆரம்ப ஆய்வுகள் செஞ்சவங்களில் ரொம்ப ஃபேமஸ் பர்சன். முக்கியமாக ஒரு வெப்பநிலைக்கும் உயரத்திற்கும் இடையிலான தொடர்பை ஆராய்ச்சி பண்ணி நம்ம உயரங்கள் மேலே போக போக, அதிக உயரங்கள் போக போக குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரே நாளில் வெவ்வேறு நேரங்களில் ஒரே நாளின் வெவ்வேறு நேரங்களில் உள்ள வெப்பநிலை அளவிட முயற்சி பண்ணார். பூமியின் சுழற்சி, விண்மீன் மற்றும் கிரக நிலைகள் குறித்து நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அல்பெருனி வானியல் அறிவியலில் பல முக்கியமான ஆய்வுகளை மேற்கொண்டு தனக்கென ஒரு முக்கியமான பங்களிப்பை அளித்தார்னு சொல்லலாம். அவர் நேரடியாக மெட்டீரியாலஜியில் இன்வால்வ் ஆகலைனாலும் அவரோட புவியியல் பற்றின பகுப்பாய்வு எதிர்கால வானிலை முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்ததுன்னு சொல்லலாம். பூமியில எப்படி வானிலை மாற்றம் வருதுன்றதை நம்ம ஒரு வகையாக ஆராய்ச்சி பண்றோம். இதே ஆராய்ச்சியை மற்ற கிரகங்கள்லையும் பயன்படுத்தலாமா?
ஜென்ரலாக சில வானிலை விதிகள் வேணால் மற்ற கிரகங்களில் பயன்படுத்தப்படலாம். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துலேயும் வெவ்வேறு வெதர் இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதோட தனித்துவமான காற்றோட அமைப்பு மற்றும் வெப்பநிலைகள்னு தனித்துவமான சூழல் இருக்குது. பூமியில் வானிலை கோட்பாடுகள் பெரும்பாலும் பூமியோட அட்மாஸ்பியர், அதோட காம்போசிஷன் மற்றும் சூரியனுடனான அதன் தொடர்பு இதெல்லாம் அடிப்படையாக கொண்டிருக்கு. இந்த கோட்பாடுகள் மற்ற கிரகங்களில் ஓரளவுக்கு தான் பயன்படுத்தப்படலாம். மேடம், அப்போ மற்ற பிளானட்ஸ் இருக்க வெதரை எப்படி மெஷர் பண்றாங்க? பொதுவாக மற்ற கிரகங்களில் வானிலையை நேரடியாக கணக்கிடுவதற்கான வசதிகள் இல்லை. ஏன்னா அந்த கிரகங்களில் மனிதர்கள் வாழ முடியாது. ஸ்பேஸ் கிராஃப்ட் அண்ட் ரோவர்ஸ் போன்ற ஆய்வு கருவிகள் பிற கிரகங்களின் வளிமண்டலத்தை ஆய்வு செய்வதற்கு பயன்படுத்தப்படுது. உதாரணமாக நாசா அனுப்பிய கியூரியாசிட்டி ரோவர் மார்ஸ் பற்றிய வளிமண்டலத்தை ஆய்வு செய்ய பயன்படுத்தப்படுது. இந்த கருவிகள் வளிமண்டலத்தோட வெப்பநிலை, காற்றின் வேகம், மேகங்களின் அடர்த்தி பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. மற்ற கிரகங்களை சுற்றி வர செயற்கைக்கோள்கள் மூலமாக விண்வெளியிலிருந்து அந்த வளிமண்டல நிலைமைகளை அளவிட முடியும். இன்ஃப்ராரெட் சென்சார்ஸ் போன்ற கருவிகள் மூலமாக வெப்பத்தை கண்டறிய முடியும். உதாரணமாக நாசாவின் ஜூனோ என்ற ஸ்பேஸ் கிராஃப்ட் ஜூபிட்டர் வளிமண்டலத்தை மிக விரிவாக ஆய்வு செஞ்சிட்ருக்கு. ஒரு கோளோட வளிமண்டலத்திலிருந்து வர லைட்டை ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு பகுப்பாய்வு செய்கிறாங்க. ஒளி உறிஞ்சப்படுறதா இல்லை பிரதிபலிக்கப்படுறதா என்பதை அளவிடுறது மூலமாக விஞ்ஞானிகள் வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்கள், அதாவது கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், அதோட கான்சன்ட்ரேஷன் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க முடியுது. மேலும் தெர்மோமீட்டர்ஸ் அண்ட் பேரோமீட்டர்ஸ் இந்த கருவிகள் மற்ற கிரகங்களோட வெப்பநிலை மற்றும் வளிமண்டல அழுத்தத்தை நேரடியாக அளவிடுறதுக்கு ரோவர்ஸ் ஆர்பிட்டர்களில் அதை பயன்படுத்துகிறாங்க. எடுத்துக்காட்டாக பெர்செவரன்ஸ் போன்ற ரோவர்களில் பகல் நேரங்களில் உள்ள வெப்பநிலையை அளவிடும் கருவிகள்லாம் இருக்குது. இதே மாதிரி பிற சிறப்பு கருவிகள் யூஸ் பண்ணி செவ்வாய், வெள்ளி, வியாழன், சனி போன்ற கிரகங்களின் காலநிலை மற்றும் வானிலை அமைப்புகளை புரிஞ்சிக்க முடியுது. மேடம், சோலார் சிஸ்டமில் மற்ற பிளானட்ஸில் வெதர் எப்படி இருக்கு? பூமியில் வானிலை முக்கியமாக சூரிய ஒளி, காற்றோட இயக்கம் இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்குது. வளிமண்டலத்தில் பெரும்பாலும் நைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குது. நம்ம இங்கே பூமியோட நீர் சுழற்சி பற்றி நமக்கு தெரியும். கடல்லேருந்து நீர் ஆவியாகி மேலே போகும், கண்டென்சேஷன் ஆகி மேகங்களாகும், அப்புறம் திருப்பி மழையாக பூமிக்கு வரும். இப்போ மற்ற கிரகங்களில் வானிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புதன் கிரகத்தில் அங்கே குறைந்த காற்றடர்த்தி இருக்குது. பகல் நேர வெப்பநிலை 427 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். இரவு நேரத்தில் -201 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையும். இந்த மாதிரி டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. வீனஸ் கிரகத்தில் கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருக்குது. சல்ஃபரிக் ஆசிட் நிறையா இருக்கிறதுனால அங்கே வந்து கந்தக அமில மழை பொழிகிறது. ஸோ இதனால் அந்த வெப்பநிலை அதிக வெப்பநிலையாக இருக்கிறதுனால அங்கே க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் உருவாகுது. அதனால் கடுமையான காற்று அலைகள் மற்றும் மோசமான புயல்கள்லாம் இருக்குது. மார்ஸ், செவ்வாயில் பார்த்தீங்கன்னா அது குறைந்த காற்றடர்த்தி கொண்ட கிரகம். வளிமண்டலம் மோஸ்ட்லி கார்பன் டை ஆக்சைடால் ஆனது. இது வானிலை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது இங்கே இது டஸ்ட் ஸ்டார்ம்ஸ், அதாவது தூசி புயல்கள், டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகியவற்றை கொண்டுள்ளது. ஆனால் மேகங்கள் மற்றும் மழைப்பொழிவை உருவாக்குறதுக்கு இங்கே நீரே இல்லை. ஸோ மழையே ஏற்படாது. கார்பன் டை ஆக்சைட்லேருந்து பனி வேணால் உருவாகலாம். ஜூபிட்டரில் பார்த்தோன்னா ஹைட்ரஜன், ஹீலியம், அமோனியம், மீத்தேன் போன்ற பிற வாயுக்களால் ஆன ஒரு கலர்ஃபுல் மேகங்கள் இருக்குது. இங்கே காற்றின் அடர்த்தி மணிக்கு 640 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். நீண்ட கால புயல்கள் மற்றும் மிக அதிக காற்று இங்கே இருக்குது. இது ஒரு பிரபலமான வானிலை கொண்ட ஒரு கிரகம்னு சொல்லலாம். இங்கே வந்து ஒரு கிரேட் ரெட் ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு புயல், அது வந்து பார்த்திங்கன்னா மணிக்கு 640 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுது. தொடர்ந்து 400 ஆண்டுகளுக்கு மேலே இது இருக்குது. சாட்டர்ன், சனி கிரகத்தில் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் இந்த மாதிரி வாயுக்கள் இருக்குது. இங்கே பெரிய வெள்ளை முத்து என்ற புயல் உண்டாகிறது. இது மணிக்கு 1500 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் வீசுது. சாட்டர்ன்லேருந்து மீத்தேன் மழை உருவாகிறது. யுரேனஸ் கிரகத்தில் ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் மீத்தேன் போன்ற வாயுக்கள் இருக்குது. யுரேனஸ் ரொம்ப கூலாக இருக்கிற ஒரு கிரகம். அதன் சராசரி வெப்பநிலை -212 டிகிரி செல்சியஸாக இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குது. நெப்டியூனில் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் மீத்தேன் போன்ற வாயுக்கள் இருக்குது. வேகமான காற்றுகள் மற்றும் அதிகமான புயல் இருக்குது. இங்கே காற்று வந்து மணிக்கு 2000 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுது. பெரிய கருப்பு முத்து என்ற கிரேட் டார்க் ஸ்பாட் என்ற பெரிய புயல் இருக்குது. மூணில் பார்த்தோன்னா அங்கே காற்று, மழை, மேகம் எதுவுமே இல்லை. அங்கே டெம்பரேச்சர் பார்த்தோன்னா மிக அதிகமாகவும் மிக குறைவாகவும் மாறுகிறது. மூணோட வெப்பநிலை பார்த்திங்கன்னா இரவில் -173 டிகிரி செல்சியஸும் பகல் டைமில் 127 டிகிரி செல்சியஸ் வரையும் கடுமையாக மாறுது. ஸோ இந்த மாதிரி தனித்துவமான சூழல்கள் மற்றும் புவியியல் அமைப்புகள் கிரகங்களின் வானிலை நிர்ணயிக்குதுன்னு சொல்லலாம். விஞ்ஞானிகள் வானிலையை படிக்க என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க?
வானிலை ஆய்வுக்கு விஞ்ஞானிகள் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தினாங்க. தெர்மோமீட்டர் நமக்கு தெரியும். தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணலாம். பேரோமீட்டர் யூஸ் பண்ணி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், வளிமண்டல அழுத்தம் மெஷர் பண்ணலாம். அனிமாமீட்டர் வந்து காற்றின் வேகத்தை அளவிட பயன்படுத்தப்படும் ஒரு கருவி. இதன் மூலம் வந்து காற்றோட வேகத்தை கணிக்கலாம். அப்புறம் ஹைக்ரோமீட்டர் காற்றின் ஈரப்பதத்தை அளவிட பயன்படுது. ரேடியோமீட்டர் வளிமண்டலத்தில் உள்ள அந்த கதிர்வீச்சு ஆற்றலை, அதனால் உருவாகிற வெப்பத்தை அளவிட உதவுகிறது. ரேடர் மழை மற்றும் மேகங்களில் உள்ள நீர் அளவை கணிக்க பயன்படுத்தப்படுகிறது. செயற்கைக்கோள்கள் யூஸ் பண்ணி வளிமண்டலத்தை ஆய்வு செய்து காற்றின் இயக்கம், மேகங்கள் அதை பற்றி ஆய்வு செய்ய முடியுது. அது மட்டும் இல்லாமல் சில ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் டேபிள் கேமராக்கள் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆர்பிட்டிங் சைக்கிள்ஸ் மூலமாக விண்வெளி ஆய்வு மற்றும் வானிலை நிலைகளை பதிவு செய்ய முடியுது. இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி வானிலையை கணக்கிட முடியும். வானிலை அறிவியலின் விஞ்ஞான வரலாறு பற்றிய கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. மேடம், இயற்கையில் எப்படி பூச்சி, பறவை, மிருகங்களால் வானிலை மாற்றத்தை அறிய முடியுது முன்னாடியே? பறவைகள், விலங்குகளுக்கு வானிலை மாற்றங்களில் உணரும் மிகச்சிறந்த திறன் இருக்குது. புயல், மழை, பருவ மாதிரிகளை முன்கூட்டியே உணர முடியும் அதுங்களால். இப்போ ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா அதோட பக்கவாட்டில் ஒரு பக்கவாட்டு கோடுகள் இருக்குது. அதோட உடலில் பக்கவாட்டு கோடுகள் இருக்குது, லேட்டரல் லைன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அது மூலமாக வளிமண்டல அழுத்தம் மற்றும் நீர்நிலைகளில் ஏற்படுற மாற்றங்களை உணர முடியும். புயல்கள் மற்றும் இந்த நீரோட்டங்கள் அதிகமாக உள்ள டைமில் அதை தவிர்க்கிறதுக்காக மீன்கள் என்ன பண்ணுன்னா பாதுகாப்பான இடங்களுக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும். பூச்சிகள், தேனீக்கள் இதெல்லாம் என்ன பண்ணும், புயலுக்கு முன்னாடி அந்த வானிலை மாற்றம் பற்றி உணர்ந்து அது தங்கள் கூடுகளுக்கு திரும்பிடும். பறவைகள் மிகச்சிறந்த முறையில் வானிலையை உணர்ந்து அந்த கரெக்ட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணும். காகம்லாம் பார்த்திங்கன்னா மழைக்கு பிறகு அதை கரைய ஆரம்பிக்கும். நாய்கள் போன்ற விலங்குகள் மோஸ்ட்லி ரொம்ப பதட்டமாக பிஹேவ் பண்ணும். புயல்லாம் வர தெரிஞ்சுக்கிட்டு அதை தங்கறதுக்கு முன்னாடியே இடம் தேடும். லோ பிச்சுடு சவுண்டு கொடுக்கும். அப்புறம் குதிரைகள் வந்து வேறு அஜிடேட் ஆகும். யானைகள் என்ன பண்ணும், அந்த பூமியில் மேலோட்டத்தில் ஏற்பட்ட அதிர்வுகள் காரணமாக அதை சென்ஸ் பண்ணி அதுவும் அஜிடேட் ஆகும். மோஸ்ட்லி வந்து அது மேடான இடம் தேடி, அந்த உயரமான இடம் தேடி அந்த மாதிரி இடத்துக்கு போக ட்ரை பண்ணும். குவாக்ஸ் அந்த புயல்களோடு தொடர்புடைய அந்த குறைந்த அதிர்வெண் ஒலிகளை கண்டறிந்து அதை அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். பசுமாடுகள்லாம் என்ன பண்ணும், இந்த மாதிரி வானிலை மாற்றம் நிகழும்போது குரூப்பாக ஃபார்ம் பண்ணும். தவளைகள் அந்த மாதிரி பருவ மாறுதல் வரப்போகிறதுக்கு முன்னாடி அதிகமாக குரல் விடும். இதுக்கு பேர் ரிபேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பறவைகள், விலங்குகள் அவற்றோட உணர்வு திறன் மூலமாக வானிலை மாற்றங்களை உணர்ந்து தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கணும்னு சொல்லலாம். மேடம், ரெயின் காஜ்னா என்ன, அதோட வரலாறு சொல்ல முடியுமா? ரெயின் காஜ் அதாவது மழைமானி என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பெய்கிற மழையின் அளவை பயன்படுற ஒரு கருவி. இது ஒரு பர்டிகுலர் டைமில் மழைநீரை சேகரித்து பின்னர் பெய்த மழையின் மொத்த வால்யூம் அல்லது ஆழத்தை வந்து தீர்மானிக்கும். வானிலை முன்னறிவிப்பு, விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆய்வுகளுக்காக இந்த மலைமானிகளின் டேட்டாஸ் வந்து முக்கியமானதாக இருக்குது. மலைமானிகள் வந்து நிறைய வகைகள் இருக்குது. முன்னெல்லாம் மக்கள் விவசாய நோக்கங்களுக்காக மழையை அளவிடுவது அவசியமாக இருந்தது. இதுக்கு தேவையான கருவிகள்னா அவங்கள்ட்ட கிடையாது. அரிஸ்டாட்டில் விவசாயத்தில் மழைப்பொழிவு மற்றும் அதோட முக்கியத்துவத்தை பற்றி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு பர்டிகுலராக எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யூஸ் பண்ணலை. 1643 முதலாக பதிவு செய்யப்பட்ட மழை அளவீட்டை, அதாவது ரெக்கார்டட் ரெயின் காஜ், ஒரு இத்தாலிய இயற்பியலாளர் இவாஞ்சலிஸ்டா டாரிசெல்லி அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அவர் தான் காற்றழுத்தமானியை கண்டுபிடிச்சார். அவர் வந்து இந்த மழையின் அளவை அளவிறதுக்காக அவர் ஒரு சிம்பிளாக ஒரு ஓப்பன் கண்டெய்னர் அப்புறம் டியூப் மட்டும்தான் பயன்படுத்தினார். ஆனால் வந்து ஒரு மழைப்பொழிவோட ஒரு துல்லியமான பதிவுகளே தந்துச்சு. டாரிசெல்லியோட அந்த ரெயின் காஜ் வந்து ரொம்ப சிம்பிளான ஒன்று, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது வந்து அந்த வானிலை கருவிகளில் அதை பேஸ் பண்ணி எதிர்கால முன்னேற்றங்களுக்கு அது அடித்தளமாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1710 பிரபல ஆங்கில கட்டிடக் கலைஞரும் அதாவது ஆர்கிடெக்ட் என்ற ஒரு சயின்டிஸ்ட் கிறிஸ்டோஃபர் ரென் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ரெயின் காஜ் ஒன்று அறிமுகப்படுத்தினார். அதில் வந்து இந்த மழை நீரை சேகரிக்கிறதுக்காக அவர் ஒரு கிராஜுவேட்டட் சிலிண்டர் யூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் 1840 பிரிட்டிஷ் சர்வேயர் சர் ஜார்ஜ் எவரெஸ்ட் அப்படிங்கிறவர் இந்தியாவில் மழையை அளவிடுறதுக்காக ஒரு டிப்பிங் பக்கெட் சிஸ்டம் யூஸ் பண்ணார். அதாவது ஒரு வாளியில் தண்ணி வச்சுருப்பாங்க, நிறைய தண்ணி கலெக்ட் ஆனது அந்த வாளி சாயும். ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீரை சேகரிக்கும் போது சாய்ந்த ஒரு வாளியை அடிப்படையாக கொண்டது. அதிலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கவுண்டிங்லாம் இருக்கும். டிப்பிங் பக்கெட் சிஸ்டம் மழை அளவீட்டில் புரட்சியை ஏற்படுத்துறதுன்னு சொல்லலாம். இப்போவும் டிப்பிங் பக்கெட் சிஸ்டம் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ரெயின் காஜாக இருக்குது. அதுக்கப்புறம் மழை நீரை எடை போடும் கருவி தயாரித்தாங்க. இது வந்து கலெக்ட் பண்ண நீரை அந்த மழைநீர் எடையை நேரடியாக அளவிடுவதன் மூலமாக துல்லியமாக அளவீடுகள் செய்ய அனுமதித்ததுன்னு சொல்லலாம். ஆனால் அதிக மழை பெய்யும் பகுதிகளுக்கு இதை யூஸ் பண்ண முடியல.
அப்புறம் டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னால ஆட்டோமேட்டிக்காக மழை அளவீடுகள் வந்தது. 1980 ஆப்டிக்கல் ரெயின் காஜஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிவைசஸ் யூஸ் பண்ணி மழைத்துளியோட ட்ராப் சைஸ் வரை கண்டுபிடிச்சாங்க. மழையோட தீவிரம் மற்றும் மழைத்துளியோட ட்ராப் சைஸ் வரை எல்லாமே மெஷர் பண்ண முடிஞ்சது. இன்றைய மாடர்ன் ரெயின் காஜஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் இந்த மழை அளவீடுகள் உலகளவில் வானிலை நெட்வொர்க்குகள் மற்றும் செயற்கைக்கோள் அமைப்புகளில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. மழைப்பொழிவு பற்றிய டேட்டாஸ் இப்போல்லாம் மிகவும் பரவலாக துல்லியமாக கிடைக்குது. அதுவும் இப்போ ரீசெண்டாக ஸ்மார்ட் ரெயின் காஜஸ் வந்துருச்சு. அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடின்னு சொல்கிறோம் இல்லையா, இணையத்தில் வந்து விஷயங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு உள்ளது. இது சென்சார்கள் மூலம் வானிலை நிலைமைகளை ரியல் டைம் மானிட்டரிங் பண்ண முடியுது. அதாவது நிகழ்நேரத்தில் என்னென்னு கண்காணித்து வானிலை ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு உடனடி கருத்துக்களை தருது. ஸோ மழைமானி தொடர்ந்து வளர்ச்சியடையும், உலகின் வானிலை முறைகளை நன்கு புரிந்து கொள்ளும் வகையில் இன்னும் துல்லியமான டேட்டாவை வழங்கும்னு நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். பூமி எங்கும் மழை ஒரே அளவுக்கு பெய்ய மாட்டேங்குது. ஏன் ஒரு இடத்துல ஜாஸ்தியாக பெய்யுது, ஒரு இடத்துல கம்மியாக பெய்யுது? அந்த வெதர் பேட்டர்ன்ஸ், ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆகியவற்றை பாதிக்கும் பல விஷயங்களால் பூமி முழுவதும் மழைப்பொழிவு சமமாக இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பூமத்திய ரேகையில் வருஷம் ஃபுல்லாக நேரடியாக சன்லைட்டு படுது. இதனால் அங்கே கடுமையான வெப்பம் காரணமாக நிலத்திலேருந்து நீர் ஆவியாகிறது. இதனால் வெப்பமண்டல பகுதியில் அதிக ஈரப்பதம், அதிக மழைப்பொழிவு ஏற்படுது. நீங்கள் துருவங்களை நோக்கி மேலும் போக போக அங்கே வந்து சூரிய ஒளி கம்மியாக தான் படும். அதனால் குறைந்த வெப்பநிலை, குறைந்த ஆவியாதல் ஏற்படும். ஸோ இது துருவ பகுதிகளில் வறண்ட நிலை மற்றும் குறைந்த மழைப்பொழிவு இருக்குது. அதே மாதிரி ஜென்ரலாக கடலுக்கு அருகிலுள்ள பகுதிகள் அதிக ஈரப்பதமாக இருக்குது. இது அதிக மழைப்பொழிவுக்கு வழிவகுக்குதுன்னு சொல்லலாம். பாலைவனங்கள் போன்ற பகுதிகள் காற்றில் ஈரப்பதம் இல்லாததால் மழைப்பொழிவு குறைவாக இருக்கும். கடல் நீரோட்டங்கள், மலைத்தொடர்கள், வளிமண்டல சுழற்சி, பருவகால மாற்றங்கள் மற்றும் டீஃபாரஸ்டேஷன், இந்த மாதிரி பூமி முழுவதும் மழைப்பொழிவு மாறுபடும். ஒரு பக்கம் மழைக்காடுகள், இன்னொரு பக்கம் பாலைவனங்கள் போன்ற வறண்ட மண்டலங்கள் மற்றும் இதற்கிடையில் மாறுபட்ட மழை தீவிரம் கொண்ட வேறு பகுதிகள்னு வெவ்வேறையாக இருக்கிறது. இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மாறுபட்ட காலநிலை மற்றும் வானிலை முறைகள் உருவாகுதுன்னு சொல்லலாம். தெர்மோஸ்கோப்னா என்ன, அதோட வரலாறு சொல்ல முடியுமா? தெர்மோஸ்கோப் என்பது வெப்பநிலையை அளவிட பயன்படுத்தப்பட்ட ஒரு தெர்மோமீட்டர், வெப்பமானின்னு சொல்லுவோம். இப்போ வந்து 1663 பிரபல ஒரு இட்டாலியன் சயின்டிஸ்ட் கலீலியோங்கிறவர் ஒரு பல்போடு இணைக்கப்பட்ட ஒரு கண்ணாடி குழியை பயன்படுத்தி முதல் தெர்மோஸ்கோப்பை உருவாக்குனார். அதில் வந்து பார்த்திங்கன்னா பல்பில் ஒரு காற்று, ஒரு சிறிய அளவு திரவம் நிரப்பப்பட்டிருந்துச்சு. காற்று, நீர் போன்றவை வெப்பநிலை மாற்றங்களோட விரிவடைதா இல்லை சுருங்குகிறதா என்பதை கவனித்தாங்க. ஒரு தெர்மோஸ்கோப் வந்து வெப்பநிலை அதிகரித்ததா இல்லை குறைந்ததா அப்படின்னு ஒரு ரிலேட்டிவ் ரீடிங் தான், அதாவது ஒரு கம்பேரிசன் தான் வழங்கிச்சு. இந்த மாதிரி தெர்மோமீட்டர்ஸ் வந்து வானிலையியல் முதல் மருத்துவம் வரை பல்வேறு துறைகளில் முக்கியமானதாக இருக்குது. 1612 வந்து பார்த்திங்கன்னா இத்தாலிய மருத்துவர் ஒரு சாண்டோரியோன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து கலீலியோட தெர்மோஸ்கோப்பை வந்து ரீஷேப், அதாவது செம்மைப்படுத்தி மருத்துவம் மற்றும் அறிவியலில் பயன்படுற மாதிரி ஒரு தெர்மோஸ்கோப்பில் ஒரு அளவை சேர்த்தார். அது வந்து ரிலேட்டிவ் டெம்பரேச்சரை அக்யூரேட்டாக கொடுத்தது. அது ஸ்டாண்டர்டைஸ்டு யூனிட்டாக இல்லை, அதனால் அவர் அதை வந்து யாரும் யூஸ் பண்ணல. சாண்டோரியா மற்றும் அவரை பின்பற்றின ராபர்ட் ஹூக், அவர் வந்து நீர், ஆல்கஹால் போன்ற திரவங்களை டெஸ்ட் பண்ணார். இந்த திரவங்கள் வந்து விரிவடையும் போது, இந்த திரவங்கள் வந்து சூடாகும் போது விரிவடையும், அப்புறம் குளிர்விக்கும் போது சுருங்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணார். ஐ ரிப்பீட், இந்த திரவங்கள் சூடாகும் போது விரிவடையும், அப்புறம் குளிர்விக்கும் போது சுருங்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணார். 17ஆம் நூற்றாண்டில் டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் மற்றும் ஆண்டர்ஸ் செல்சியஸ் ஆகியோரால் 2 பேரால் ஒரு தெர்மோமீட்டர் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. முன்னாடி உள்ள தெர்மோஸ்கோப் மாதிரி இல்லாமல் இது ஒரு அக்யூரேட் ஸ்டாண்டர்டைஸ்டாக ரீடிங்ஸ்லாம் கொடுத்துச்சு. 1714 கேப்ரியல் ஃபாரன்ஹீட் அவர் ஒரு மெர்க்குரி தெர்மோமீட்டரை கண்டுபிடிச்சார். மெர்க்குரி வந்து பார்த்திங்கன்னா அது வெப்பநிலை மாற்றங்களோட சீரான விரிவடையும், அந்த ப்ராப்பர்ட்டி காரணமாக அவர் வந்து பாதரசத்தை பயன்படுத்தினார். 1742 ஆண்டர் செல்சியஸ் ஒரு செல்சியஸ் அளவுகோலை பயன்படுத்தினார். இது வந்து பார்த்திங்கன்னா நீரின் உறைபனி மற்றும் கொதிநிலைகளை அடிப்படையாக 19ஆம் நூற்றாண்டில் மெர்க்குரியை அடிப்படையாக கொண்டு, அதாவது பாதரசத்தை அடிப்படையாக கொண்டு பல வெப்பமானிகள் பயன்படுத்தப்பட்டன. இந்த கருவிகள் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக வெப்பநிலை அளவீடுகள்லாம் வழங்குனுச்சு. குறிப்பாக மருத்துவம், அறிவியல் துறைகளில் இந்த பாதரச வெப்பமானிகள் வந்து நல்ல ஒரு ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் ரொம்ப அக்யூரேட்டாக அளவிட முடியும் என்ற நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய தெர்மோமீட்டர்ஸ் பயன்பாட்டில் வந்துச்சு. ஆல்கஹால் தெர்மோமீட்டர்ஸ், பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் தெர்மோமீட்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் சென்சார்ஸ்,
டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ், இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தெர்மோமீட்டர்ஸ் பயன்பாட்டில் வந்தது. தெர்மிஸ்டர்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெர்மோமீட்டர்ஸ் அப்படின்ட்டு அது ஒரு டைப் ஆஃப் தெர்மோமீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் சயின்டிஃபிக் ரிசர்ச், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தொழில்துறை பயன்பாடுகளில் துல்லியத்தோட வெப்பநிலை அளவிட பயன்படுத்துகிறாங்க. 17ஆம் நூற்றாண்டில் கலீலியோவில் கண்டுபிடிக்கப்பட்ட தெர்மோஸ்கோப் தான் தெர்மோமீட்டருக்கு ஒரு முக்கியமான முன்னோடி. வெப்பநிலை அளவீட்டு வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல் அமைத்ததுன்னு சொல்லலாம். இது மருத்துவம் முதல் வானிலை வரை பல்வேறு துறைகளில் இன்று நாம் பயன்படுத்தும் அதின வெப்பமானிகளுக்கு வழிவகுத்ததுன்னு சொல்லலாம். வானிலை அறிவியலின் விஞ்ஞான வரலாறு பற்றிய கலந்துரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. மேடம், நம்ம வானிலைன்னு பார்த்தாவே செல்சியஸ், சென்டிகிரேட் மற்றும் ஃபாரன்ஹீட் இந்த 3 வார்த்தைகள் தான் அடிக்கடி பார்ப்போம். இந்த 3 வார்த்தைகள்லாம் என்ன, இதோட வரலாறு சொல்ல முடியுமா? சென்டிகிரேட், செல்சியஸ் ரெண்டுமே ஒன்று தான். செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் என்ற வெப்பநிலை அளவுகள் தான் வெப்பநிலையை அளவிடுறதுக்கு காமனாக பயன்படுத்துகிறோம். ஃபாரன்ஹீட் அளவுகோல் 19ஆம் நூற்றாண்டில் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ஒரு இயற்பியலாளர் டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஃபாரன்ஹீட் அளவுகோல் அமெரிக்காவிலையும் வேறு சில நாட்டிலையும் பரவலாக பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக வீட்டில் யூஸ் பண்ணுற தெர்மோமீட்டர்ஸ், வெப்பநிலை அளவீடுகளுக்கு, அப்புறம் வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் மருத்துவ வெப்பமானிகள், அங்கெல்லாம் வந்து ஃபாரன்ஹீட் வெப்பமானிகள் யூஸ் பண்ணுறாங்க. ஃபாரன்ஹீட் அளவுகோலில் அந்த புள்ளிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் நீரின் உறைநிலை 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டாகவும் நீரின் கொதிநிலை 212 டிகிரி ஃபாரன்ஹீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி அளவீடுகளை கொண்டது தான் வந்து ஃபாரன்ஹீட் அளவுகோல். சென்டிகிரேட் அளவுகோல் என்று அழைக்கப்படும் செல்சியஸ் அளவுகோல் 18ஆம் நூற்றாண்டில் ஸ்வீடிஷ் வானியலாளர் அவர் ஆண்டர் செல்சியஸ் 1742ஆம் ஆண்டு தனது வெப்பநிலை அளவை ப்ரப்போஸ் பண்ணார். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ரீடிங்க்கு தலைக்கீழாக இருக்கும். அது இப்போ நம்ம வந்து நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ், கொதிநிலை வந்து 100 டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து தலைக்கீழாக இருக்கும். அப்போ அவர் வந்து நீரோட உறைநிலை 100 டிகிரி செல்சியஸாகவும் கொதிநிலை வந்து 0 டிகிரி செல்சியஸாக வச்சு அவர் டெஸ்ட் பண்ணார். அப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் ஆகவும் சேஞ்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி பண்ணார். ஸோ 0, 100 என்ற இந்த 2 புள்ளிகளுக்கு இடையிலான வெப்பநிலையை 100 சம பிரிவுகளாக பிரிக்க முடிவு பண்ணார். சென்டி என்றால் 100 என்ற பொருள், கிரேட் என்றால் பிரிவு என்று பொருள். அதன் காரணமாக தான் அவர் சென்டிகிரேட் அளவுகோல் அப்படின்னு அழைச்சாங்க. 1848ஆம் ஆண்டில் ஆண்டர் செல்சியஸின் நினைவாக இந்த பெயர் அதிகாரப்பூர்வமாக அவரோட பேராலேயே செல்சியஸ் அளவுகோல் அப்படின்னு சொன்னாங்க. செல்சியஸ் அளவுகோலில் புள்ளிகள் பார்த்திங்கன்னா, இதில் ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும். செல்சியஸ், ஃபாரன்ஹீட் என்ற 2 அளவுகோல்களும் எவ்வாறு வேறுபடுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, வேறுபாடு அந்த ஃபாரன்ஹீட் உறைநிலைக்கும் கொதிநிலைக்கும் இடையான வெப்பநிலை வரம்பு வந்து 180 பகுதிகளாக பிரிக்கிறது. ஃபாரன்ஹீட்டில் 180 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் செல்சியஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஃபாரன்ஹீட்டை செல்சியஸாக மாற்றலாம், செல்சியஸ் வந்து ஃபாரன்ஹீட்டாக மாற்றலாம். அதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. இப்போது உலகில் செல்சியஸ் அளவுகோல் அறிவியல் சூழல்களில் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் வெப்பநிலை அளவுகோல்னு சொல்லலாம். சில சமயம் மழை வானிலிருந்து வரும்போதே கரைஞ்சிரும்னு சொல்லுவாங்க, அது உண்மையா? அது ஆமாம், அது உண்மைதான். நீங்கள் அந்த குறிப்பிடும் நிகழ்வு வந்து விர்கான்னு சொல்கிறோம். விர்கா என்பது அந்த மழை பொழிவை குறிக்கிறது. அது தரையை அடைவதற்கு முன்பே ஆவியாயிடும். மேகத்துக்கு கீழே உள்ள காற்று ட்ரை ஆகும்போது மழைத்துளிகள் அல்லது ஸ்னோஃபேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வறண்ட காற்று வழியாக வரும்போது பூமியின் மேற்பரப்பை தொடுவதற்கு முன்பே அது ஆவியாயிடும். விர்கா எப்படி நிகழுதுன்னு பார்ப்போம். காற்று ரொம்ப வறண்டிருக்கும்போது அது விழும் மழைத்துளிகளிலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சிடுது. அதனால் அது தரையில் விழுறதுக்கு முன்பே மறைஞ்சிடும். விர்கா ஜென்ரலாக பாலைவனம் போன்ற வறண்ட பகுதிகளில் காணப்படுது. அங்கே தரைக்கு அருகிலுள்ள காற்று ட்ரையாக இருக்கும். ஆனால் இது சில வளிமண்டல நிலைமைகளை கொண்ட பிற பகுதியிலேயே ஏற்படலாம். வானவிலோட அறிவியல் என்னன்னு சொல்ல முடியுமா? அதில் எவ்வளோ வானவில் இருக்குது? வானவில் என்பது லைட், அதாவது ஒளியின் பிரதிபலிப்பு, ஒளிவிலகல் மற்றும் ஒளிச்சிதறல், அதாவது ரெஃப்ராக்ஷன் அண்ட் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதனால தான் வந்து இந்த ப்ராசஸ்னால ஏற்படுற ஒரு வானிலை நிகழ்வு தான் ரெயின்போ, வானவில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இதன் விளைவாக வந்து வானத்தில் ஒளியின் ஸ்பெக்ட்ரம் நிறமாலை தோன்றும். இது பொதுவாக மல்டி கலர்டு ஆர்க், அதாவது பல வண்ண வளைவின் வடிவத்தை பெறுது. அது என்னென்ன ப்ராசஸ்ன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சூரிய ஒளி ஒரு மழைத்துளியில் விழும்போது அடர்த்தி குறைவாக உள்ள காற்றிலிருந்து அடர்த்தியான மழைத்துளிக்குள்ளே நகருது. ஸோ அதனால் வளைகிறது. ஒளியின் இந்த வளைவை வந்து ஒளி விலகல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஒளிவிலகல் அடைந்த இந்த ஒளி மழைத்துளியில் இன்னும் நுழையும் போது ஒளியின் வெவ்வேறு அலைநீளங்கள் வெவ்வேறு வளைவதால் பல வண்ணங்களாக பிரிகிறது. எடுத்துக்காட்டாக சிவப்பு ஒளி நீல ஒளியை விட குறைவாக வளையும். இந்த செயலை நாம் ஒளிச்சிதறல்னு சொல்கிறோம். வெவ்வேறு வண்ணங்களின் தோற்றத்துக்கு இந்த ஒளிச்சிதறல் தான் காரணம். மழைத்துளியின் உள்ளே இருக்கும் ஒளி துளியின் உள் மேற்பரப்பில் இருந்து பிரதிபலிக்கிறது, அதாவது ரெஃப்ளெக்ட் ஆகிறது. இந்த பிரதிபலிப்பு துளியிலிருந்து ஒளியை பார்வையாளரை நோக்கி அனுப்புகிறது. இந்த பிரதிபலிப்புக்கு பிறகு ஒளி மழைத்துளியிலிருந்து வெளியேறும்போது, அதாவது நீரிலிருந்து காற்றில் நகரும்போது மீண்டும் ஒளிவிலகல் அடையுது. இந்த 2வது ஒளிவிலகல் வண்ணங்களை மேலும் பிரிக்கிறது. இதனால தான் வந்து பார்வையாளருக்கு வானவில் தெரியும். அந்த ஒளிவியல் கோணம் பார்த்திங்கன்னா 42 டிகிரி இருக்கும். அந்த கோணம் இருக்கும்போது தான் நமக்கு வானம் தெரியும். வானவில் பெரும்பாலும் சூரியன் வானத்தில் குறைவாக இருக்கும்போதும் இல்லைன்னா மழை மூடுபனி இருக்கும்போதும் தான் காணப்படுது. வானவில்ல பல வகைகள் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைமரி ரெயின்போன்னு சொல்கிறோம். முதன்மை வானவில் 7 வண்ணங்களை கொண்ட இந்த ஒரு கிளாசிக் ரெயின்போ. இதில் வந்து அந்த 7 வண்ணங்கள் சொல்லுவோம் இல்லையா, சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், இண்டிகோ மற்றும் ஊதா. இதில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தால 3 ப்ராசஸ் அது நடந்துட்டு நமக்கு வந்து வானவில் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிறம், வெளிப்புற பகுதி சிவப்பு நிறமாகவும் உட்பகுதி வந்து கீழே ஊதா நிறமாகவும் இருக்கும். 2ஆம் நிலை வானவில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த வானவில் முதன்மை வானவிலை விட மங்கலாக இருக்கும். அதே ஆர்டர் தான் இருக்கும், வண்ணங்கள்லாம் அதே ஆர்டராக இருக்கும், ஆனால் தலைக்கீழாக இருக்கும். வெளிப்புறத்தில் ஊதா நிறமும் உட்புறத்தில் சிவப்பு நிறமாக இருக்கும். நீர்த்துளியின் உள்ளே ஒளி 2 முறை பிரதிபலிப்பு, அதாவது ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்போது இந்த 2ஆம் நிலை வானவில் உருவாகும். அந்த பிரதிபலிப்பு கோணம் வந்து இங்கே 51 டிகிரியாக இருக்கும். அப்புறம் அதே மாதிரி 2 டைம் ரெஃப்ளெக்ஷன் ஆகிறதுனால அந்த சூரிய ஒளி இழக்கப்படுறதுனால 2ஆம் நிலை வானவில் ஏற்படும் போது அது மங்கலாக இருக்குது. அப்புறம் சூப்பர் நியூமரரி வானவில். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை வானவில்லோட உள்ள ஒரு சூப்பர் நியூமரரி வானவில் தோணும். இது வந்து பொதுவாக கூடுதலான மங்கலான வளைவுகள் இருக்கும். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும். இது வந்து ஃபெயிண்டர் ஆர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் ஃபேக்போ இல்லைனா ஒயிட் ரெயின்போன்னு சொல்கிறோம். இதை மூடுபனி வில் அப்படின்னு சொல்லலாம். சிறிய நீர்த்துளிகளோட மூடுபனியில் உருவாகிற ஒரு வெளிரிய வெள்ளை வானவில்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து மூன்போ ஆர் லூனார் ரெயின்போ, நிலவு வில் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய ஒளிக்கு பதிலாக நிலவொளியால் உருவாகிற ஒரு வானவில். அதே மாதிரி ரெட் ரெயின்போ, சிவப்பு வானவில்னு சொல்லுவாங்க. அடிவானத்தில் அந்தி வேளையில் சிவப்பு நிறத்தில் தோன்றும் ஒரு வானவில். சர்க்குலர் ரெயின்போ, வட்ட வானவில்னு சொல்லுவோம். அதிக உயரத்துலேருந்து தெரியும் ஒரு முழு வட்டமான வானவில். ஸோ ஒவ்வொரு வகை வானவிலும் தனித்துவமான அந்த அட்மாஸ்பியர் கண்டிஷன்ஸ் அண்டு லைட் இன்ட்ராக்ஷன்ஸ்னால ஏற்படுற விளைவுன்னு சொல்லலாம். வானவில் வரணும்னா மழை முக்கியமா? மழை இல்லாமல் வானவில் வருமா? இல்லை, வானவில் தோன்றுவதற்கு எப்போதும் மழை அவசியம் இல்லை. மழை வானவிலுக்கு பொதுவான ஒரு காரணமாக இருந்தாலும் சூழ்நிலைகள் சரியாக இருந்தால், உதாரணமாக காற்றில் ஈரப்பதம், பனி, மூடு பனி போன்றவை இருந்தால் மழை இல்லாமல் கூட வானவில் ஏற்படலாம். வானவில் உருவாக முக்கிய ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோன்னா வளிமண்டலத்தில் நீர்த்துளிகள் இருப்பது தான். அவை ஒளிவிலகல் அடைய செய்யலாம், பிரதிபலிக்கலாம், சிதறடிக்கலாம். ஆனால் வானவில் உருவாகக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளும் சரியாக இருந்தால் வானவில் உருவாகும்னு சொல்லலாம். மேடம், நம்மளால் செயற்கையாக ஒரு வானவிலை உருவாக்க முடியுமா? இப்போ தான் பார்த்தோம். வானவில் உருவாகக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளும் சரியாக இருந்தால் வானவில் தோன்றும். அந்த மாதிரி இயற்கையாக வானவில் உருவாகக்கூடிய நிலைமைகளை ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலமாக நம்மளால் வானவில் உருவாக்கலாம். செயற்கை வானவில் உருவாக்குறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்ப்போம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிடி இல்லைன்னா டிவிடி, ஒரு டார்ச் லைட், இதை வச்சு கூட நம்ம வானவில் உருவாக்கலாம். இப்போது டார்ச் லைட்டுக்கு ஒரு பர்டிகுலர் கோணத்தில் சிடி இல்லைனா டிவிடியை பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிடியோட மேற்பரப்பில் நிறைய வண்ணங்கள், அதாவது ஸ்பெக்ட்ரம் உங்களுக்கு பார்க்கலாம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிடி டிவிடியில் மேற்பரப்பில் ஒரு மைக்ரோஸ்கோபிக் க்ரூவ்ஸ், அதாவது நுண்ணிய பள்ளங்கள், ஒரு டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங்காக செயல்படுது. இது வந்து ஒளியை வந்து வண்ணங்களாக பிரித்து வானவில்ல உருவாக்குது. இது வந்து சூரிய ஒளி வச்சு கூட பண்ணலாம். சூரிய ஒளி இன்னும் பிரகாசமாக இருந்தால் மேகமூட்டமான நாளில் வானவில் சிறப்பாக தோன்றும். இதுவரை வானிலை அறிவியலின் விஞ்ஞான வரலாறு பற்றிய பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் லோகநாயகி அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.